அன்பு மாணவர்களுக்கு டேவிட் அன்போட அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி வரை வரப்போகுது. எல்லோரும் குஷியாக பட்டாசெல்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே சந்தோஷத்தோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ரைட், இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, டைம் எடுத்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆனால் விட்டுறக்கூடாது, கன்சிஸ்டன்சி இருக்கணும் ப்ராக்டிஸில். அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ரைட், இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமை சொல்லாமல் தோராயமாக டைமை சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒரு 11 மணி 12 மணி நம்ம சொல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமை சொல்லாமல் தோராயமாக சொல்லுவோம். அந்த டைமெல்லாம் எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஒரு 7 சினாரியோவை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஃபஸ்ட்டு இந்த டியூரேஷன் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த டியூரேஷன் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அது ஒரு நீண்ட காலத்துக்கு இருக்கும், இல்லாட்டி ஒரு சிறு காலத்திற்கு இருக்கும். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டியூரேஷன். ஏன்னா ஸ்பெசிஃபிக் டைம் நம்ம சொல்லலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இருக்கும்னு அர்த்தம். அதுதான் டியூரேஷன். இப்போ நம்ம காலேஜெலாம் படிக்கும்போது ஐடி கார்டில் கொடுத்துருப்பாங்க டியூரேஷன் 2010 to 15, 14 to 17 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அதுதான் டியூரேஷன். ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு. ஆனால் அந்த காலத்துக்குள்ளே என்ன டேட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்ட் டேட்டோ எக்ஸாக்ட் டைமோ ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் டியூரேஷன், பொதுவான ஒரு காலம் அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம சாதாரணமாக பேசும்போது இந்த மாதிரி பொதுவான காலத்தை மென்ஷன் பண்ணி நிறைய டைம் பேசுவோம். சில சமயங்களில் நமக்கு டைம் தெரிஞ்சால் கரெக்டாக டைமை சொல்லிடுவோம். சில சமயத்தில் தெரில அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம உடனே பொதுவான ஒரு தோராயமாக என்ன சொல்லுவோம்னா ஒரு காலத்தை குறிப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வாக்கியத்தை பேசுவோம். அந்த பொதுவான காலத்தை குறிப்பிட்டு பேசுவதற்கு என்னென்ன வார்த்தைகள் நமக்கு ஆங்கிலத்தில் வேணுமோ அதை தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக பேசிடலாம், தெரியலன்னா சொதப்பிடுவோம். ஓகே, அப்படி சொதப்பாமல் இருக்கிறதுக்கு இந்த வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடிக்கடி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுங்கள். ஒரே சென்டென்ஸில் போட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம், மீனிங் வரும். சரிங்களா? என்னென்னு பார்ப்போம். இதை நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எதுனா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓகே, நீ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தான், உன்னை பார்க்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனை பார்த்தேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அது. ரெண்டாவது, சரியான நேரத்தில், பர்ஃபெக்டாக ஷார்ப் டைமுக்கு. நீங்கள் ஒரு டைமை சொல்லலை, ஆனால் அந்த சம்பவம் நடக்கும்போது சரியான நேரத்தில் வந்துட்டான் அப்படிலாம் சொல்கிறதுக்கு நம்ம இந்த டேர்முக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியான நேரத்துக்கு முன்னாடி, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஓகே, சரியான ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ப்ரோக்ராமோ ஒரு கிளாஸோ என்னமோ இருக்கட்டும், அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமுக்கு முன்னாடி, அந்த சம்பவம் நடப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி. ஓகே, அடுத்து ரொம்ப நாட்களாக, ரொம்ப நாளாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நேரம். ஓகே, ஃபியூ மினிட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் அது வராது, நம்ம வேறு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம். அடுத்து கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கிளம்பிடுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் என்னென்னு என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கிளாஸில். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் ப்ளீஸ் வாட்ச். அப்போ தான் நம்ம சொல்கிற அந்த ஃபுல் கான்டென்ட் உங்களை வந்து சேரும். அது சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஒரு முழு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேவா? ஒன் பை ஒன்னாக போயிடலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன டேர்ம் யூஸ் பண்ணலான்னா லிட்டில் பிஃபோர்னு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வெறும் பிஃபோர்னு மட்டும் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிடையாது. ஓகே, முன்னாடியே முடிச்சிட்டிங்க, அது எவ்வளோ முன்னாடின்னு தெரியாது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா முன்னாடி லிட்டில் போட்டிங்கன்னா மீனிங் கரெக்டாக வரும். பாதி பேர் சொல்லலாம் பிஃபோர் போட்டாலும் மீனிங் கரெக்டு தான் அப்படின்னு. பிஃபோர் போட்டாலும் மீனிங் கரெக்டு தான், ஆனால் பிஃபோர் போட்டிங்கன்னா அது எவ்வளோ குறைவான நேரத்துலையே இல்லை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுதான்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, லிட்டில் போட்டிங்கன்னா நம்ம சொல்லலாம். ரைட், we grabbed some popcorn a little before the movie started. We grabbed some popcorn. நம்ம என்ன பண்ணிட்டோம், கிராப்னா வாங்கிட்டு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். We grabbed some popcorn a little before the movie started. படம் துவங்குவதற்கு கொஞ்சம் முன்பு, படம் தூங்குவதற்கு கொஞ்சம் முன்னாடி தான் என்ன பண்ணோம், நாங்கள் போய் பாப்கார்னை வாங்கிட்டு வந்தோம். ஓகே, a little before. புரியுதுங்களா? படம் துவங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி. ஏன்னா நம்ம டிக்கெட்லாம் காட்டி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும்.
அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த சின்ன டைம் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாப்கார்னை வாங்குகிறோம். அதை சொல்கிறோம் இப்போ. ஓகே, படம் துவங்குவதற்கு சற்று முன்பு. இங்கே இவ்வளோ பெருசு எழுதியிருக்கேன், அதனால் சின்னதாக அப்படியே ஒரு டேர்ம் போட்டு விட்டேன். சரிங்களா? ஆனால் ரெண்டும் மீனிங் ஒன்று தான். படம் துவங்குவதற்கு சற்று முன்பு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் பாப்கார்ன் வாங்கினோம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? லிட்டில் பிஃபோர். அடுத்து இங்கே பாருங்கள், ஐ கேவ் மணி லிட்டில் பிஃபோர் யூ. யூவோட நிறுத்திக்கோங்க. அதுக்கு பின்னாடி வேர்ப் வந்து எதுவும் போட வேண்டாம். யூ ஆஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம கேட்போம்ல, நீ கேட்கறதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். யூவோட நிறுத்திக்கோங்க, மீனிங் கன்வே ஆயிரும். ஐ கேவ் மணி லிட்டில் பிஃபோர் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட ஒருத்தர் பணம் கேட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம்னா அவனுக்கு பணம் கொடுக்குறோம். ஆனால் அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்தனுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? பணம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதை சொல்கிறோம், ஐ கேவ் மணி லிட்டில் பிஃபோர் யூ. உனக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவனுக்கு கொடுத்தேன். அதுவே இப்போ உங்களால் அவருக்கு பணம் கொடுக்க முடியல, ஏன்னா நீங்கள் வேற ஒருத்தர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி சொல்லுங்கள், he asked for money a little before you. நீ கேட்கறதுக்கு முன்னாடி தான் அவன் கேட்டான், ஸோ நான் கொடுத்துட்டேன். he asked for money a little before you. நீ கேட்கறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் கேட்டான், நீ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் செகண்ட் டைம் asked for போட்டுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு இதை சொல்ல வரீங்க, உனக்கு கொடுக்குற கொஞ்சம் முன்னாடி தான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ கேவ் மணி a little before you. ஓகே, யூக்கு அப்புறம் எந்த வேர்பும் வேண்டாம். அடுத்து, she finished her homework a little before the deadline. டெட்லைன் என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு முடிவு காலமோ இல்லை ஒரு நேரமோ, ஒரு குறித்த நேரமோ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, ரொம்ப முன்னாடி இல்லை, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவன் என்ன பண்ணியிருக்கா? ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கா. பாருங்கள், குறித்த காலம் முடிவதற்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவள் வீட்டு பாடத்தை முடித்தாள். கொஞ்சம் முன்னாடி, ரொம்ப முன்னாடிலாம் இல்லை. ஓகே, she finished her homework a little before the deadline. அந்த டெட்லைன் முடிகிறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுறா? வேலையை முடிச்சிருக்கா. இப்போ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்த டைம் தெரியல, ஆனால் ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் டைமில் கரெக்டாக ஒரு வேலையை முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம ஆன் டைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, சரியான நேரத்தில், எக்ஸாக்ட் டைம், ஷார்ப் டைமில் அந்த வேலையை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா ஆன் டைம். அதுவே அந்த குறிப்பிட்ட வேலையை ஒரு டெட்லைன் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி ஷார்ட் டைம் வச்சுருப்பாங்கள்ல, அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் அப்படின்னா இன் டைம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இன் டைம் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, பாருங்கள், ரயில் எப்பொழுதும் போல சரியான நேரத்திற்கு வந்தது. அப்போ இதுக்கு என்ன இங்கிலீஷில் சொல்கிறோம்? the train arrived on time as usual. as usualனா இப்போ ஒரு 12 மணின்னு வைங்களேன், 12 மணிக்கு எப்பயுமே ரயில் வந்துடும். ஓகே, அந்த பர்டிகுலர் 12 மணி நீங்கும் போது ட்ரெயின் கரெக்டாக ரீச் ஆகும். 12 o'clock அப்படின்னா 12 o'clock கரெக்டாக இங்கே வந்து நின்றுடும். அப்போ அதுதான் ஆன் டைம் சொல்கிறது. ஆன் டைம்னா அந்த பர்டிகுலர் டைமில் கரெக்டாக நீ என்ன பண்ணிடணும்? அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும், அந்த வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, ஒரு மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் சொல்கிறேன் ஐ கேம் ஆன் டைம் அப்படின்னா, அந்த 1 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் காலை உள்ள எடுத்து வச்சுட்டேன், அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன் கரெக்டாக 1 மணிக்கு. ஓகே, அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் நான் உள்ளே வர்றதுக்கும் டைம் கரெக்டாக இருக்குது. அதுவே அந்த 1 மணிக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 12:50க்கு இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இன் டைம் சொல்லிப்பேன். அப்படின்னா இன் டைம் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஓகே, ஐ கேம் இன் டைம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஷார்ப் டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் இன் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? she always submits her assignments on time. அவள் எப்பொழுதுமே அவளுக்கு கொடுக்கப்படுற வேலையில் என்ன பண்ணிடுவா? சரியான நேரத்தில் முடிச்சுட்டு வச்சுருவா. அவங்க என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமில் வேலையை முடிச்சு அங்கே சப்மிட் பண்ணியிருப்பா. ஓகே, அங்கே she finished her project in time for the presentation. ப்ரெசன்டேஷன்னா ஒரு வேலையை முடித்து நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம்? ஒரு பார்வைக்காக போட்டு காட்டுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு பொது பார்வைக்கு வைக்கிறதுக்காக அவள் கொடுத்த நேரத்துக்கு முன்னாடியே வேலையை முடித்தா. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா, அந்த டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்னா அவள் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஓகே, அதுக்கு தான் நம்ம இன் டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் யாராச்சிட்ட பேசும்போது இன் டைம் ஆன் டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? மாற்றி யூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து இங்கே பாருங்கள், நேற்று வந்து அந்த தளபதி விஜயோட கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு டிவிக்கு. அவங்க வந்து ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தாங்க. ஆனால் என்னாச்சு, நம்ம ரசிகர்கள் அதிகமாக வந்ததால் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்ன பண்ணிட்டாங்க? கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ கவனிங்க, டிவிகே கான்ஃபரன்ஸ் ஸ்டார்டட் ஆன் டைம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா 4 மணிக்கு அவங்க பிளான் பண்ணாங்க, 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவே டிவிகே கான்ஃபரன்ஸ் ஸ்டார்டட் இன் டைம் அப்படின்னா 4 மணிக்கு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க, ஆனால் என்ன ஆச்சு? கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசனாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஆன் டைமுக்கு இன் டைமுக்கு இருக்க டிஃப்ரெண்ட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன அப்படின்னா வெகு நாட்களான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு என்ன அப்படின்னா a long time.
a long time அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, சில இடங்களில் இதுக்கு முன்னாடி ஃபார் வரும், சில இடங்களில் இது தனிச்சே வரும். அது எந்த இடம்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு we have been friends for a long time. நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். எவ்வளோ நாட்களுக்கு? for a long time, வெகு நாட்களாக. லாங் டைம்னா வெகு நாட்கள். for a long time அப்படின்னா வெகு நாட்களாக. ஃபார்னாலே அந்த காக அப்படிங்கிற சவுண்டு வரணும். a long time வெகு நாட்கள். for a long time வெகு நாட்களாக. என்ன வெகு நாட்களாக? we have been friends, நாங்கள் நண்பர்களாக இருக்கின்றோம். நாங்கள் நண்பர்களாக வெகு நாட்களாக இருக்கின்றோம். அது எவ்வளோ வருஷம் வேணால் இருக்கலாம். ஓகே, ரொம்ப வருஷமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. யூ ஹாவ் நாட் பீன் சீன், இது நல்லா கவனிக்கணும். ஏன் இங்கே பீனுக்கு அப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம் வராமல் சீன் வருது நீங்கள் கேட்கலாம். பேசிவ் ஃபார்ம் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த சென்டென்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகே, யூ ஹாவ் நாட் பீன் சீன் ஃபார் அ லாங் டைம். நாட் பீன் சீன், அவனை வந்து நம்ம பார்க்கல, ஏன்னா வரவே இல்லை, அவனை வந்து பார்க்க முடியல. ஓகே, ஸோ யூ ஹாவ் நாட் பீன் சீன் ஃபார் அ லாங் டைம் அப்படின்னா, உன்னை ரொம்ப நாளாக பார்க்கவே முடியல, ஆள் இருக்கே இல்லையா, எங்கே போனேன் அப்படி நம்ம சொல்லுவல்ல, அதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். யூ ஹவ் நாட் பீன் சீன் ஃபார் அ லாங் டைம். என்னடா ஆளே பார்க்க முடியல, ஊரில் இருக்கே இல்லை, எங்கே போயிட்டியா? அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வார்த்தையில் யூஸ் பண்ணுவோம். அங்கே இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கலாம். மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு கூட என்ன பண்ணலாம், அப்படியே ஒப்பிச்சிடலாம். ஆனால் பேசும்போது அப்படியே கொஞ்சம் எமோஷன் வர மாதிரி பேசுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைட்? யூ ஹவ் நாட் பீன் சீன் ஃபார் அ லாங் டைம், இன்னும் ரொம்ப நாள் ஆளே காணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃபார் அ லாங் டைம் இந்த ஃபார்மெட் கூட யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம். இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ மெட் யூ. நான் உன்னை பார்த்தேன். சின்ஸ் அப்படின்னா தமிழில் அன்றிலிருந்து, என்றிலிருந்து எப்போவோ, ஆனால் ஒரு நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும். ஓகே, சின்ஸ் ஐ மெட் யூ, அன்றிலிருந்து நான் உன்னை பார்த்தல, அந்த பார்த்ததுலேருந்து இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம், இப்போ வரைக்கும் நான் உன்னை பார்க்கல. அப்போ கரெக்டாக நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணோன்னா என்ன மீனிங் வரும்னா, நான் உன்னை பார்த்து பல நாள் ஆகிருச்சு. இப்போ பல நாளுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், இப்போ தான் இன்றைக்கி பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆச்சுடா, வேலை செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஒர்க்டு. அவள் படித்த ரொம்ப நாள் ஆச்சு. இட் ஹாஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஷீ ஸ்டடீடு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஒரு டெட்டு டைம் சொல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு அதை பண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு இதை பண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு அவங்க அதை பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஃபார் சம் டைம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் சம் டைம். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வந்துடும், தெரிஞ்சிரும், நடந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இன் சம் டைம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், டூ திஸ் ஒர்க் ஃபார் சம் டைம். இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன், எனக்கு வேலை இல்லை. அந்த வேலைக்கு போகிற இடத்துல எனக்கான வேலை அங்கே இல்லை, ஆனால் வேறு வேலை ஒன்று இருக்குது, அதை வந்து என்னை செய்ய சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், சார் இது ஏன் வேலை இல்லை சார் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் செய் தம்பி, கொஞ்சம் நேரம் மட்டும் இதை செய் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். டூ திஸ் ஒர்க் ஃபார் சம் டைம் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அதுக்கு தான் இந்த சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். டூ திஸ் ஒர்க் ஃபார் சம் டைம், கொஞ்சம் நேரத்துக்கு இந்த வேலையை செய். ஓகே, ஸ்பீக் ஃபார் சம் டைம், கொஞ்சம் நேரம் பேசு. ப்ளே ஃபார் சம் டைம், கொஞ்சம் நேரம் விளையாடு. ஓகே, பி குவைட் ஃபார் சம் டைம், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இந்த ஃபார் சம் டைம். அடுத்து ஹி வாஸ் ஸ்டேயிங் தேர் ஃபார் சம் டைம். ஸ்டேயிங்னா தங்குதல். ஓகே, தேர் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு இடம். ஹி வாஸ் ஸ்டேயிங் தேர் ஃபார் சம் டைம், அவன் அங்கே கொஞ்ச நேரம் தங்கி இருந்தான். ஏன்? ஐஎன்ஜி ஃபார்ம், பாஸ் ஐஎன்ஜி. ஓகே, தங்கி இருந்தான். ஓகே, பாருங்கள், அவன் அங்கே கொஞ்ச நேரம் தங்கி இருந்தான். ஹி வாஸ் ஸ்டேயிங் தேர் ஃபார் சம் டைம். ஓகே, அந்த ஃபார் சம் டைம் மறக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அடுத்து தே ஹாவ் பீன் டிஸ்கஸிங், அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, தே ஹாவ் பீன் டிஸ்கஸிங் த மேட்டர் ஃபார் சம் டைம். அப்போ கொஞ்சம் நேரமாகவே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்போ முடிப்பாங்கன்னு தெரில, ஆனால் கொஞ்சம் நேரமாகவே அவங்க அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரமாக அவர்கள் அந்த காரியத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றனர். ஓகே, தே ஹாவ் பீன் டிஸ்கஸிங் த மேட்டர் ஃபார் சம் டைம், கொஞ்சம் நேரமாக என்ன பண்ணிருக்காங்க, அதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னா நமக்கே என்ன எவ்வளோ நேரத்தில் அது நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் தோராயமாக சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 10 நிமிஷமாக இருக்கலாம், 20 நிமிஷமாக இருக்கலாம், எவ்வளோ நேரமாக இருக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ஸ்டார்ட் ஆயிரும், தொடங்கிடும், இல்லை அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இன் சம் டைம் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஐ வில் கால் யூ இன் சம் டைம். மச்சான் இருறா, அவனை கூப்பிட்றேன்டா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவல்ல. ஐ வில் கால் யூ இன் சம் டைம், கொஞ்சம் நேரத்தில் நான் உனக்கு கூப்பிட்றேன், உன்னை அழைப்பேன். ஓகே, we will know the results in some time. ரிசல்ட் வரப்போகுது, ஆனால் அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணலை, நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நான் மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன், we will know the results in some time. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் எவ்வளோ, இந்த ஃபிக்ஸ்டு டைம் தெரியாது. ஓகே,
ஐ வில் ஃபைண்ட் யூ இன் சம் டைம். நான் கொஞ்ச நேரத்தில் உன்னை கண்டுபிடிப்பேன். இது ரீசெண்டாக நீங்கள் அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, பாய் கறிக்கடை பாய்ங்களா அந்த ட்ரோல் பார்த்தீங்களா? ட்ரோல் உண்மையாக நடந்தது தான். ஒரு ப்ராங்க் கால். அதில் வரும்ல, பாய் சொல்லுவார்ல, இருங்க பாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை பிடிக்கிறேன் பாருங்க பாய் சொல்லுவார்ல, அதான் ஐ வில் ஃபைண்ட் யூ இன் சம் டைம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடிக்கிறேன் பாருங்க பாய், ஐ வில் ஃபைண்ட் யூ இன் சம் டைம். கம்பி எண்ணுவீங்க பாருங்க பாய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் கம்பி எண்ணுவீங்க பாருங்க பாய். யூ வில் பி பிஹைண்ட் த பார்ஸ், யூ வில் பி பிஹைண்ட் த பார்ஸ் இன் சம் டைம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கம்பி எண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை சொல்லலாம். யூ வில் பி பிஹைண்ட் த பார்ஸ் இன் சம் டைம். ஓகே, ஸோ அப்போ இன் சம் டைம் என்ன அர்த்தம்? கொஞ்சம் நேரத்தில் அது நடந்துரும்னு அர்த்தம். ஓகே ரைட், இன்றைக்கான ஹோம்ஒர்க் போயிடலாங்களா? என்ன அப்படின்னா, இந்த சென்டென்ஸுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே, எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது, இதை போடுங்க. இல்லாட்டி எனக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது, ரெண்டில் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி எனக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத, என்ன இந்த டைம் டியூரேஷனை எதை வச்சு நம்ம கரெக்டாக போட முடியுங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் அதை இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.